தலைவர் ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தலைவர் நடித்த நம்ம கூலி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், August 14th. என்டையர் உலகமே பாத்தீங்கன்னா இந்த August 14th வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி தான் சர்ப்ரைஸா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து இந்த சிங்கிள் சாங்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 3 சிங்கிள்ஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல மோனிகா பாட்டா இருக்கட்டும், பவர் ஹவுஸா இருக்கட்டும், இல்ல சிக்கிடி பாட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாசிவ் விட்டுங்க. அந்த பாட்டு வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் சரி ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு தலைவரோட சாங்ஸா. அதுலயும் மோனிகா சாங் பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் டான்ஸ் ஆடி போடுற ஒரு பாட்டா வந்து பாத்தீங்கன்னா மோனிகா சாங் இந்த வருஷத்துக்கு ட்ரெண்டா மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, 3 சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, மத்த பாட்டுலாம் எப்பயா ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு நீங்க வந்து ஆர்வமா கேட்பீங்களா? அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு August 2 கூலி படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போகுது. எஸ், ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி July 27 நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் சில பல காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா இப்போ August 2 அதாவது இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் நம்மளோட டபுள் டமாக்கால ஃபர்ஸ்ட் டமாக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ லான்ச். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம தலைவர் வருகைக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ தலைவா வா, என்ன பேச போற நீ? ஏன்னா ஒரே ஒரு விஷயங்க, நம்ம தலைவரை பத்தி பேசணும்னா யார் மனசையும் புண்படுத்தாம எப்படி பேசுறது அப்படின்றத யோசிச்சு பேசுவாரு. ஏதோ போற போக்குல அடிச்சு விட்டு எவனா போங்கடா அப்படின்னு பேசுறவரு நம்ம தலைவர் கிடையாது. பொறுமையா யோசிச்சு மத்தவங்க மனசை ஹர்ட் பண்ணாம பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அதே மாதிரி நம்ம ஃபேன்ஸா சரி, ரசிகர்களும் சரி நல்லா இருக்கணும், அவங்கள வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிற 2 ஜீவன்கள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தல அஜித் குமார். 2 பேருமே ரசிகர்களை யூஸ் பண்ணாம அவங்க வந்து சரி அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்க நடிக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டு போறவங்களை தவிர்த்து அவங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற 2 பேர்னா இவங்க தான். அது ஆடியோ லான்ச்ல வந்து தலைவர் என்ன பேச போறாரு, ஏன்னா எப்பவுமே அவரோட ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக வலைதளத்துல ட்ரெண்டிங்கா தான் போயிருக்கும். என்ன பேச போறாரு அப்படின்றத வந்து என்டையர் சினி இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, பொதுமக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி தலைவா உன் பேச்சுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற நிலைமையில தான் நாங்களும் இருக்கோம். நாங்களும் வந்து தலைவர் என்ன பேச போறாரு, என்ன கதை சொல்ல போறாரு, என்ன கதை சொல்லுவாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். படத்தை பத்தி என்ன பேச போறாரு, யார பாயிண்ட் அவுட் பண்ணி பேச போறாரு, எப்படி பேச போறாரு அப்படின்றத ஆர்வத்துடன் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அந்த ஆடியோ லான்ச்ல வந்து மோஸ்ட்லி எல்லா சாங்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்னென்ன சாங்ஸ் படத்துல இருக்க போகுது, ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் கூலிய வந்து ஒரு பேன் வேர்ல்டு படமா இது பண்ணணும், ஒரு 1000 crores வந்து ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இந்த படத்தை டிசைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா மூவியா ஆக்கணும் அப்படின்றதுக்காக அமீர் கான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்றாரு, நம்ம கேரளால இருந்து ஷௌபின் நடிச்சிருக்காரு. சோ ஒட்டுமொத்த ஒரு கலவையா இந்த படம் வந்து ஒரு நல்ல வசூலை எடுக்கணும், ஒரு நல்ல கமர்ஷியல் மூவியா எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த படத்தை டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிங்க இன்னொன்னு பாருங்க, தலைவரோட வரலாற்றிலேயே இதுதான் முதல் A சர்டிபிகேட் வாங்கின படம். அவரோட 50 வருஷ சினிமா வாழ்க்கையில ஒரு ஃபர்ஸ்ட் டைம் A சர்டிபிகேட் வாங்கியிருக்குன்னா அது கண்டிப்பா இந்த படம் தான். வேற படம் தலைவர் A சர்டிபிகேட் படத்துல நடிச்சதே கிடையாது. எல்லாமே U/A இல்ல U தான். நீங்க A சர்டிபிகேட்னு ஒண்ணு நீங்க வில்லங்கமா நடிக்காதீங்க. அந்த மாதிரி சீன்ஸ் இருந்தாதான் A சர்டிபிகேட் தருவாங்கன்றது கிடையாது. அதிகமான ரத்தம் தெளிச்சாலோ, இப்ப கொலை பண்ணுறது கிளை பண்ணுறது அதெல்லாம் அந்த ரத்த தெரிக்கிற வன்முறை காட்சிகள் இருந்தாலோ இல்லைன்னா வல்கரிட்டி வேர்ட்ஸ் இருந்தாலோ கூட A சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த படம் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபைட் சீன்ஸ், இந்த ரத்த சீன்ஸ் அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நிறைய இருக்கும் போல, அதனால A சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா ஒரு நடிகன் வந்து இவ்வளவு ஒரு 50 வருஷமா தன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்காம ஒரு இந்த படத்துக்கு A சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு 100% ஜம்ப் ஆகி இருக்கு. ஏன்னா ஃபுல் கமர்ஷியலி லோடட் மூவியா இருக்க போது இதுல வந்து நம்ம போயிட்டு எதனா தத்துவம் சொன்னீங்களா, எதனா கதை சொன்னீங்களான்னு நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா இது ஃபுல்லா கமர்ஷியலி லோடட் மூவி. ரஜினி சார் ஒன்னும் அரசியலுக்கு வரப்போறது கிடையாது, அவர் வரமாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. சோ அவரு கமர்ஷியலி என்ன வேணாலும் நடிக்கலாம், பிகாஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு மூவியை மேக் பண்றாரு ரஜினி சார்ன்னு சொல்லலாம். சோ 50 வருஷத்துல தலைவரோட முதல் A சர்டிபிகேட் வாங்கின படம் தான் இந்த கூலி படம். சோ எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் டமாக்கா நம்ம சொல்லிட்டோம், ஆடியோ லான்ச்ல என்னென்ன வரப்போகுது, யார் யார் வர போறாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட் யார் யாரா இருக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்க போறோம்.
ரெண்டாவது டபுள் டமாக்கால ரெண்டாவது ஆஃபர் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எஸ், நம்மளோட கூலி படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. 7 மணிக்கு பாத்தீங்கன்னா கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு சைடு ஆடியோ லான்ச் நடக்கும், ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 7 o'clock ட்ரெய்லர் ரிலீஸ் ஆவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டீம் சொல்லியிருக்காங்க. சோ அந்த ட்ரெய்லருக்கு என்டையர் உலகமே வெயிட்டிங். படத்தை நாங்க ஆகஸ்ட் 14 பாத்துக்கிறோம், ட்ரெய்லர் எப்ப சார் விடுவீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கான பதிலும் கிடைச்சிருக்கு. சோ இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது மக்களே. அந்த ட்ரெய்லரை வச்சே இந்த படத்துல என்னென்ன கதை இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது, எதனா ஒரு சஸ்பென்ஸை கண்டிப்பா வச்சிருப்பாங்க, அதை வெளியில காட்ட மாட்டாங்க. சோ காஸ்ட் அண்ட் க்ரூ என்ன இருந்தாலும் நம்மளால சின்னதா ஆராய முடியல. ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த கதை இப்படி இருக்குமோ, இதுல இவன் நல்லவனா இருப்பானா இல்ல இவன் நல்லவனா இருப்பானா, சரி இவன் நல்லவனா இருக்கட்டும், யார் தான் ஏன் கெட்டவன், யார் தான் ஏன் வில்லன் அப்படின்றது நம்ம பொறுமையா ஆராய்வோம் பாத்தீங்களா. அந்த ட்ரெய்லரோட கதைய உங்களுக்கு 7 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனா அதை பார்க்கணும், அப்புறமா ஆராயணும், அப்புறமா வீடியோ எடுக்கணும், அப்புறமா எடிட் பண்ணணும், அப்புறமா அப்லோட் பண்ணணும். ஸோ ஒரு 8 to 8:30 கூலி படத்தோட ட்ரெய்லர் அதோட ஸ்பாய்லரை வந்து நம்ம ரோஸ்ட் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். 8 to 8:30 நாங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுல என்ன ஸ்டோரி லைன் இருக்கு, ரஜினி சாரோட கேரக்டர் என்ன, இதுல யார் வில்லனா இருப்பா, என்னதான் கதையா இருக்க போகுது அப்படின்றத நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு 8 to 8:30 நம்ம பேசிக்கலாம். சோ ஒரு டபுள் டமாக்கா ஆஃபருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதுவும் வீக்கெண்டு சனிக்கிழமை எல்லாருமே வந்து வெயிட்டிங். ஆடியோ லான்ச்சுக்கு உங்களுக்கே தெரியும், தலைவரை பார்க்க எவ்வளவு பேர் வந்து குவிவாங்கன்ட்டு தெரியும். தலைவரோட வருகைக்காக வெயிட்டிங், சீஃப் கெஸ்டுக்காக வெயிட்டிங், என்ன சாங்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க, ரிமைனிங் இருக்கிற சாங்ஸ் என்ன, யார் யார் என்னென்ன பேச போறா, இந்த பேச்சு படத்துல என்ன விதமான தாக்கம் ஏற்படுத்த போகுது. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. புக்கிங்ஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணல. மேபி இந்த வீக் எண்டு இல்ல அடுத்த வீக் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒண்ணு என்னன்னா, வேர்ல்ட் வைட்ல ஃபேன்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார். உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ் படங்கள்லாம் வந்து இந்த இந்தியா விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடியே வேர்ல்டு வைட் ஃபேன்ஸ் வச்சுட்டு இருந்தவர் நம்ம தலைவர். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முத்து படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல போட்டு டான்ஸ் இருந்தாங்க, சைனால போட்டு டான்ஸ் ஆடிருந்தாங்க. இன்னுமே நீங்க அந்த ரீஜனுக்கு போயிட்டீங்கன்னா ரஜினி சார் ஃபேன்ஸ்னு சொல்லி கணக்குல ஒரு லட்சக்கணக்கில் இருப்பாங்க ரஜினி சார் ஃபேன்ஸ். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மற்ற படங்கள்லாம் வெளியில போகாத நேரத்திலேயே போய் வந்து அவுட் ஆஃப் இந்தியா வந்து ஃபேன்ஸை கேப்சர் பண்ணுவார். இதெல்லாம் எப்போ நான் சொல்றதுல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே போய் வேர்ல்ட் ஃபேன்ஸை கேட்ச் பண்ணவர் தான் ரஜினி. இன்னைக்குமே அந்த ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கே தவிர்த்து கம்மியாகவே இல்லை. ஏங்க அவரோட வயசை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏங்க அவர் வயசுலாம் நான் சத்தியமா சொல்றேன், இப்படி உட்காந்து என்னால பேச முடியுமான்னு தெரியல, நம்மளால ஒழுங்கா நடக்க முடியுமான்னு தெரியல, நம்மளால டான்ஸ் ஆட முடியுமான்னு எனக்கு தெரியல, நடப்போமானே தெரியல, அப்புறமா எங்க டான்ஸ் ஆடுறது. ஆனா இந்த வயசுலயும் அவரோட எனர்ஜியை பாருங்களேன். ஏங்க நீங்க சும்மா சொல்லலாம், நான் ரஜினி சாரோட எனிமீஸ் இருப்பானுங்க, கமெண்ட் போடுவானே, காசு தராரு அவர் ஆடுறாருயா என்னையா உனக்கு அப்படின்னு. ஏங்க காசே தந்தாலும் பரவாயில்ல, அந்த எனர்ஜி அந்த ஃபேஸ்ல வரணுங்க. இந்த வயசுல அந்த எக்ஸ்பிரஷன் வரணும். ஒன்னும் இல்ல, நம்ம தலைவர் வந்து நடந்து வந்தாலே போதும், நடந்து வந்தாலே ஒரு 2 பேரை ரசிக்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம ரஜினி சார், நம்ம அஜித் சாரா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஸ்கிரீன்ல வந்து அப்படியே சண்டை போடணும், அப்படியே டிஷும் போடணுன்றதுலாம் கிடையாது. தலைவரே நீங்க வாங்க ஸ்கிரீன்ல, உங்களை கொண்டாட பல லட்சம் பேர் வெயிட்டிங் அப்படின்றவங்க மாதிரி தான் ரஜினி சார் ஃபேன்ஸும் அஜித் சார் ஃபேன்ஸும். ஸோ எல்லாருமே வெயிட்டிங்க. இன்னைக்கு இந்த டபுள் டமாக்கா நடக்க போகுது. ஆடியோ லான்ச்சை ஒரு சைடு பாருங்க, ஒரு சைடு ட்ரெய்லரை பாருங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் அதோட ஸ்பாய்லர் என்னன்றத போடுவாங்க, அதையும் பாருங்க. நம்ம ரோஸ்ட் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல உங்களுக்கு 8 to 8:30 வந்துடும். மறக்காம அந்த ட்ரெய்லரையும் ஸ்பாய்லரை பாருங்க.